Hello all. Today's topic is dictionary and set. Okay, this topic has been missed in our unit 3. Unit 3 la வந்து last topic வந்து dictionary and set. Okay, so it is similar to the list அந்த மாதிரியே தான் நம்மளுக்கு. Okay, so இதனால இங்க வந்து இந்த மாதிரி flag brace வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? So இதுலயே set of items will be there. Okay, and dictionary is mutable, which means it is also similar to list. We can alter or change it. Okay, so dictionary is a mutable and associative data structure of the variable length. இதோட syntax பார்த்தோம்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், டெய்லி டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ டெய்லி டெம்பரேச்சர் வந்து எடுத்துக்கோம், மண்டே சண்டே டு தி சாட்டர்டே. ஈச் டெம்பரேச்சர் வந்து நம்ம இந்த கர்லி பிரேஸ் உள்ள வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அந்தந்த டெம்பரேச்சருக்கு என்ன டேன்றதையும் நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ்லி. ஓகே, ஸோ டிக்ஷனரி daily temp stores the average temperature for each day of a week. Yes, however in this case each temperature associated with its unique key value. அப்போ நம்ம இந்த சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு key value here. Okay, so strings are often used with the key values. The syntax for accessing an element of a dictionary is same as for accessing elements of sequence type, except that a key value is used within the square bracket instead of index value will be used. So the example வச்சு பார்ப்போம். Indexed data structure இது வந்து associative data structure. So indexed data structure la நம்ம என்ன பண்றோம்னா index value யூஸ் பண்றோம். இப்போ 1 is the index value இல்லையா, so daily temperature of 1 யூஸ் பண்ணிருக்கோம், அப்போ 70.2 வரும். பட் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், instead of index value நம்ம key value யூஸ் பண்றோம். ஓகே, வெனஸ்டேயோட டெம்பரேச்சர் என்ன 71.8 அப்படி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் indexed versus associative data structureோட டிஃபரன்ஸ். ஓகே, so அதோட explanation தான். On the left is the indexed data structure, on the right is the associative data structure. Although the elements of the associative data structure are physically orderly இருக்கு. Okay, the ordering is irrelevant to the way that the structure is utilized. So the location that an element is stored in and retrieved from within an associative data structure depends only upon its key value now. Okay, next example. If daily temperature of Sunday is greater than daily temperature of Saturday இருந்துச்சுன்னா Sunday was the warmer weekday. Else Sunday is less than Saturday இருந்துச்சுன்னா Saturday was the warmer weekday. Else இல்லைன்னா Saturday and Sunday are equally warm அப்படின்னு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கிறதுக்கு பதில் கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம் டெம்பரேச்சர். ஓகே, although strings are often used as key values, any immutable type may be used as well, such as tuple. Tuple வந்து நம்மளுக்கு வந்து immutable இல்லையா, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதுவுமே நம்ம வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கீ வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால immutable டைப்பை வந்து we can use it அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டெம்பரேச்சர் ஆஃப் ஓகேவா டியூப்பல் உள்ள போட்டிருக்கோம், April, 14, 2001. ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து 74.6 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எக்ஸாம்பிளில் பார்ப்போம். டெம்பரேச்சர் ஓகே, ஸோ ஒரு மந்த்துக்கும் ஒரு டேட் கொடுத்து அந்த இயரோட டெம்பரேச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது டெம்பரேச்சர், இது வந்து மந்த்து டேட்டு இயர். ஓகே, இது வந்து அசோசியேட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் தி டியூப்பல் கீ வேல்யூ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம டியூப்பல் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து டியூப்பல் கீ வேல்யூ. ஓகேவா, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த கீழே இந்த பார்ட்டில் இருக்கும். டு கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேட்டிவ் அரே மேபி பெனிஃபிட்ஸ் ஓவர் இண்டெக்ஸ் டு த டைப். சாரி, yeah, this is the explanation for it. Okay, இது கிடையாது, இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் மேலே இருக்கு. ஓகே, ஸோ அதோட நம்மளுக்கு டிக்ஷனரி டேட்டா டைப் வந்து இட்ஸ் எனஃப், தட் இஸ் எனஃப் ஃபார் தி டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகேவா, ஸோ வாட் இஸ் டிக்ஷனரி அண்ட் டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் ஓரியன்ட் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டிக்ஷனரி டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுறோம் கண்டிஷன் வச்சு, அதோட எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டியூப்பல் வந்து நம்ம இது கூட வந்து ஜாயின் பண்ணியும் பண்ணலாம். ஸோ டியூப்பல் இருக்கக்குள்ள நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படி சேஞ்ச் ஆகுன்றதுக்கு அசோசியேட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் டியூப்பல் கீ வேல்யூவோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இட்ஸ் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி செட் டேட்டா டைப். So dictionary like dictionary, set is also another mutable data type da, with a non-duplicate unordered value providing the usual mathematical set operation. So membership la paapom illaya, so L in A va iruka,
ஒன் இன் ஏவா இருக்கா, தென் ஆடு, ரிமூவ் பண்ணுறது, யூனியன், இன்டர்செப்ஷன், டிஃப்ரென்ஸு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சைஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு செட் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்கலி நம்ம மேக்ஸில் பார்த்துருக்கோம் செட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, யூனியன், இன்டர்செப்ஷன் அதெல்லாம் தான் வரும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன்லி யூஸ் செட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து யூனியன், இன்டர்செப்ஷன்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ மெயினாக வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தான் வந்து மெயின்லி வந்து வில் பி யூஸிங். ஓகே, வெதர் திஸ் லெட்டர் இஸ் இன் இந்த வேர்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணும். இன் ஆப்ரேட்டர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். ஸோ ஃப்ரூட், ஆப்பிள், பனானா, பியர், பீச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரூட்டுன்னு கொடுத்தோடனே என்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம், ஆப்பிள் இன் ஃப்ரூட்டான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். Note that the item is in the set or not displayed in the order that they are defined. Okay, sets like dictionary do not maintain logical ordering வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே பாரு ஆப்பிள், பனானா, பியர், பீச்சு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஃப்ரூட்டுன்னு என்ட்ரு பண்ணோன்னா ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பார்த்தியா. அப்போ டிக்ஷனரிலையும் செட்டிலையும் வந்து no logical ordering will be followed. ஓகேவா, ஸோ ஆர்டர் will be deferred. Okay, the order that the item are stored in is determined by Python and not by the order in which data are provided. Therefore, it is invalid and makes no sense to access an element of a set. Index value use பண்ணி நம்ம செட்டை வந்து access பண்ண முடியாது because the order has been changed. The logical order has been changing here. Okay, fruit dot add யூஸ் பண்ணுறோம். add என்ற ஃபங்க்ஷன் pineapple add பண்ண சொன்னால் pineapple நம்மளுக்கு add ஆயிடுச்சு. To define an initially empty set or to initialize the set to the value of the particular sequence, set constructor is used. So set 1 equal to set யூஸ் பண்ணியாச்சு. length of set 1 கேட்குறாங்க, 0 தான், என்ன எதுவும் இல்லை. veggies equal to peas, corn, set of veggies கொடுக்குறோம். ஸோ corn peas வந்து print ஆயிடுச்சு. next vowels AEIOU, set of vowels கேட்குறோம். ஸோ அதே தான் கமாவில் வந்து நம்மளுக்கு ஒரு செட் இருக்கு இல்லையா, அதனால A, I, E, U, O வந்துச்சு. So finally there are two set types in Python. Mutable set type னு ஒன்று இருக்கு, immutable frozen set types னு இருக்கு. Methods add and remove are not allowed on set of frozen set types. add or remove வந்து frozen set typesல வராது. This all its members are declared with when it is defined. Okay, so frozen பார்ப்போம். Apple color equal to frozen set of red, yellow, green. As shown, the value of the set of the type frozen type must be provided in a single list when defined. Okay, we'll see with the example. So from the okay, so s equal to 1 2 3. Okay, 1 in s true. s dot add of 4, s ஓட வேல்யூ நம்ம add 4 add ஆச்சுன்னா next 1 2 3 வரும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் போட முடியும். அதே மாதிரி s equal to frozen set ஆப்பிள், பனானா, பியர்னு வந்துச்சு. s dot add of pineapple, so pineapple வந்து add ஆயிடும். ஸோ இங்கே என்னன்னா the value of a set of type frozen type must be provided in a single list when defined. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன மெத்தட்ஸ் மட்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, அலோடு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா add and remove மட்டும் அலோடு இல்லை on set of frozen type. Remaining all things has been used in the frozen set data types. Okay, ஸோ இதோட நம்ம போர்ஷனும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, செட்டு, டிக்ஷனரி, இது வந்து பெண்டிங் டாபிக் in our third unit. This also has been completed. With this we are completing our Python syllabus. Okay, so please kindly write all the notes. Right, மார்க் பண்ணது மட்டும் எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸ்னால் ப்ராப்பராக எழுதணும். ஓகே, ஸோ எனி டவுட் ப்ளீஸ் kindly ask me. Thank you.